திருச்சுழியிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலையில் கடுந்தவம் இருந்த ரமணர் சொல்கின்றார், வாழ்க்கையில் வீடு பேறு அடைவதற்கு கற்க வேண்டிய பாடம் மௌனம், 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 மௌன மொழி பழகு. இன்னும் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. 68வது பீடாதிபதி நம்முடைய குருமகா சன்னிதானம் என்று ஜகத்குரு என்று கொண்டாடப்பட்ட காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் 100 ஆண்டு காலம் வாழ்ந்ததற்கு அரிசி பொரியை சாப்பிட்டு ஐம்பொரியை அடக்கியது மட்டுமல்ல, அரிசி பொரியை சாப்பிட்டு ஐம்பொரியை அடக்கியது மட்டுமல்ல, வாழ்க்கையில் பலகாலம் அவர் மௌன விரதம், காஸ்தான மௌனம் அப்படிம்பாங்க, பேசவே மாட்டார், மௌன மொழி பேசினார். ஆனால் இன்றைக்கு பல பேர் மௌன விரதம் இருக்கிறோம் என்கின்ற பேரில் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டை வச்சு மனைவிட்ட இன்றைக்கி இந்த சாப்பாடு, இதை செய்யி அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் ஒலிகளை எழுப்பி பிறரை கூப்பிட்டு இல்லாததெல்லாம் சொல்லி தவ்வி குதிச்சுருவாங்க. தன்னுடைய மௌன விரதத்தை அப்படியே பயாஸ்கோப்பு வச்சு காமிச்சிருவாங்க. நான் ஒன்று சொல்கின்றேன், உங்களுக்கு உலகில் எல்லா மொழிகளிலும் உயர்ந்த மொழி எது என்றால் மௌன மொழி.